கவனிங்க வந்து அவ்வளவுதான். சரிப்பட்டு சரிங்க. சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அவங்களும் சரியா எடுக்கல. எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண தெரியும். 21/11/2025 இரவு 8 மணி 7வது வகுப்பு இது. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை பத்தி காலையில கூட இதுக்கு முன்னாடி வாழ்க்கை பத்தி பேசணும். இந்த குழந்தை வாழ்க்கைங்கிறது இந்த பிரம்மச்சரியம் திருமணம். இந்த பிரம்மச்சரியங்கிறது இந்த படிக்கிற பருவம் தான் பிரம்மச்சரியன்னு பேருங்க. சரி. படிக்கிற பருவம் அது குருகுலத்துல சரிங்க. படிக்கிற பருவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது திருமண பருவம், சரி. அது குடும்ப வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையும் எல்லாத்துக்கும் தெரியுது. சரிங்க. ஆனால் ஆமாங்க. 3வது வாழ்க்கை ஏன் தெரியல? இந்த 2 வாழ்க்கையும் வந்து எப்படி தெரியுது? அந்த பள்ளிக்கூடம் போறது. சொல்லி கொடுக்கலீங்க ஐயா, ஒடுக்குறீங்க. அப்ப திருமணத்தை மட்டும் யார் சொல்லி கொடுக்குறாங்க? அதுனுங்க, அது இயற்கையாவே சொல்லாம வந்துருச்சுங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா கட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நடந்துருச்சுங்க. ஆரம்ப காலத்துல மனமுத்து தான் திருமணம். சங்ககால இலக்கியம்ல மனமுத்து திருமணம் இல்லைங்களா? இன்னைக்கும் காதல் திருமணம் நடக்குது. காதல் சரிங்க. திருமணங்கிறது அந்த நோக்கத்தை காதல் திருமணம் அப்படிங்கிறது யாராவது சரிங்க. வணக்கம். அப்படியே கூகுள் மீட்ல வரலையா ஐயா? கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அது போடுங்களே, வருமே, வேலை செஞ்சுட்டு இருக்கு. போன் வேற மாத்தினங்க. மறுபடியும் அந்த லிங்க் அனுப்பிட்டேன். மறுபடியும் எனக்கு அனுப்பிடுங்க. லிங்க் வந்திருக்குதுங்க ஐயா. இப்ப எனக்கு போனா கனெக்ட் ஆகல. சரி இருங்களே, மறுபடியும் ஒருக்கா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். வகுப்பு நடந்துட்டு தான் இருக்கு. வகுப்பு போயிட்டு இருக்கு. சரிங்க. போச்சு. சரி. பிரம்மச்சரியம்ங்கிறது மாணவ பருவம். அது பாருங்க, கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. பிரம்மச்சரியங்கிறது மாணவ பருவம், கிரகஸ்தரங்கிறது குடும்ப பருவம். இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. 3வது வாழ்க்கை அகத்தூய்மை பருவம். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அதைத்தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வந்து நான் வெங்கடேசன் வணக்கம். வெங்கடேசன் சந்திக்காதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. வெங்கடேசன் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரிஞ்சது. அதான் 3வது பருவம் ஒண்ணு இருக்குதுன்னு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3வது பருவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அப்படியே நான் எனக்கு இது தெரிய போறது இல்லை. ரொம்ப கொடுமையா நான் மாட்டியிருப்பேன். ஏன்னா இந்த 3வது பருவம்ங்கிறது நோயற்ற வாழ்க்கை வாழ்ற பருவம் எனக்கு அப்பதான் தெரியும். இயற்கை உணவு சாப்பிட்றது அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம புரியாததானே செய்யறான். கண்ணுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான். அந்த இடையில நல்ல வேலை, இது பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற இடைவெளி வெங்கடேசன் மூலமாக ஒரு அந்த தொடர்பு நமக்கு வந்துருச்சு. இது பல ஆயிரம் ஆண்டுக்கு இருந்த இடைவெளி. இப்ப இந்த 3வது நிலை தெரியலன்னா நான் வைத்தியமே பார்க்க முடியாது. யாரையும் குணமாக்கவும் முடியாது. இந்த தைரியம் வராது யாருக்குமே. சும்மா இயற்கை உணவு சாப்பிட்றதுனால மட்டும் குணமாக்க முடியாது. இயற்கை உணவு அகத்தூய்மைக்கு வருதுன்னா இயற்கை உணவே அகத்தூய்மைக்கு தான் வருதே தவிர உண்டு வாழ்வதற்கு அல்ல. இதற்கு உண்டு வாழ்றது அல்லங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, சந்நியாசம் யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்து வாழ்தல், அந்த இயற்கையோடு இணைதல் தான் இந்த யோக வாழ்க்கை. மேற்கண்ட பிரிவுகளில் மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை. என்னது சொல்லலைங்க, சாவுங்கிறதே கிடையாது. அதுதான் இந்த சமம் கூட்டல் ஆதி சமம் ஆதி, அதுதான் விஷயமே. சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி முதல்ல கடல்ல தான் தோன்றுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தரைக்கு வந்துச்சு. தரைக்கு வந்ததுக்கு சாட்சி வந்து கிடையாது, ரத்தத்தில் இருக்கிற உப்பு தான் காரணம். அது இந்த ரத்தத்துல உப்பு இருக்குதுன்னா அது கடல்ல இருந்து வந்தது. அப்படிதான் சங்கர் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதாவது நமக்கு ஆதாரம் இன்னைக்கு மனிதனுக்கான ஆக்சிஜன்ல 75 விழுக்காடு கடல் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க. ஆமா. கடல் இல்லைன்னா அவ்வளவுதான். கடல் ஆவி நீராவி போறது, உடையிறது, ஹைட்ரஜன் ஆக்சைடு பீரிகிறது, என்னென்னமோ நடக்குது. அது பூரா நடக்குது. அது பக்கம் காடுகள் இருக்குது, எத்தனையோ நடக்குது. சூரியன் எல்லாமே சேர்ந்துதான். இது எல்லாம் சேர்ந்துதான் நம்மை வாழ வைக்குது. இந்த ஆற்றலுக்கும் ஆகாரத்திற்கான அந்த இடைவெளி நமக்கு, அந்த ஆற்றல் தான் ஆகாரமா மாறுச்சுன்னு கிளாசிக்கல் பிசிக்கல் சொன்னாலும் கூட
நமக்கு ஆற்றல் சரிங்க. அங்கிருந்தா வருதுன்னு சாதாரண வாழ்க்கையில் நமக்கு சொல்லப்படல. அது இந்த 2000 வருஷமே சொல்லப்படல. இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆற்றல் தான் பொருளாக மாறுது. சரி, நாம மனிதன் பொருள் தானே, அப்ப ஆற்றல் நமக்குள்ள பாயுதுன்னு எவரும் சொல்லவே இல்லை. ஆற்றல் நமக்குள்ள பாயுதுன்னு சொல்லலைங்க. அது பெரிய தப்பு இல்லையா? அது சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க ஆற்றல். அதனாலதான் அருள் அருள்னு பேர் வச்சுட்டாங்க. அருள், அருள்னா சரிங்க ஆற்றல்னு அர்த்தம். அருள்னா ஆற்றல், அவ்வளவுதான். அருள்னா இன்னொரு பொருள் இருக்கு. அருள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத வடிவம்னு அர்த்தம். சரிங்க. அதே இன்விசிபிள். இன்விசிபிள்னு கண்ணுக்கு தெரியும். ஆற்றல் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆற்றல் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு உராய்வும் கிடையாது, எடையும் கிடையாது. ஆற்றலுக்கு உராய்வு கிடையாது, அதுக்கு எடை கிடையாது, பயங்கர வேகம் உடையது. அது என்ன வடிவம்னு கூட தெரியாது. ஆனா நான் பேர் வச்சுக்கிறோம். காந்தத்தன்மை, காந்தத்தன்மை உடையது, அது வெளிச்சத்தன்மை உடையது, அது ஆடுகின்ற தன்மை உடையது, அசைகின்ற ஆக்சிலரேட்டர்னு சொல்றது, ஆசிலேட்டர்னு சொல்றது, வைப்ரேட்டர்னு சொல்றது, இது எல்லாமே அப்படிதான் சொல்லப்படுது. சரிங்களா? சரி சரி. சரிங்க. இந்த மூன்றாவது சக்தி இது பாத்தீங்கன்னா இயற்கை நான் படிச்சு பாடத்துல படிச்சேன்னா ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பொருளுக்கான ஈர்ப்பு விசை. சங்கருக்கு தெரியும். கிராவிட்டி, கிராவிட்டின்னா ஈர்ப்பு விசை, ரெப்பல்சன்னா விலகு விசை. இது வந்து கண்ணுக்கு தெரியற மேட்டர்ல சொல்லுவாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியற பொருள் தான் வந்து கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பொருள் விலகி போதல். இந்த ரெண்டு தான் இயற்கையா, அது வந்து கிளாசிக்கல்ல வரக்கூடியது. இன்னும் வந்து உயர்ல வரக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா மைண்டுன்னு ஒண்ணு வருது. சங்கர் சொல்றது சரி. புரியுதா? அதாவது பொருள், மேட்டர், மேட்டர்ல பாத்தீங்கன்னா கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் சொல்லுவாங்க. இதை தான் நம்ம படிச்சிருக்கோம். மெயின் ஃபோர்ஸ் அது 4 ஃபோர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? வீக் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை, நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு 4 ஃபோர்ஸ்னு சொல்றீங்க இல்லையா? அதுல இந்த ரெண்டா பிரிச்சோம்னா ஈர்ப்பு விசை, விலகு விசை வந்தாச்சு. இது வந்து கிளாசிக்கல்ல வரும். அதாவது ஒரு பொருளை பற்றி பேசுவது. எதை பத்தி பேசுவது? பொருளை பற்றி, கண்ணுக்கு தெரியுற பொருளை பற்றி பேசுவது. நியூட்டன், ஐன்ஸ்டீன் அப்படிதான் வர்றாங்க. நியூட்டன், ஐன்ஸ்டீன். இப்ப நாம என்ன ஆமாங்க. சொல்றோம்னா இதெல்லாம் அதுல நியூ வருது. சொல்லுங்க. நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் கண்ணுக்கு தெரியிற பொருளை வச்சு அவங்க புவி ஈர்ப்பு விசை ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஐயா. அது ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. விலகு விசை, ரெப்பல்சன்னா விலகி போறது, அது ரெண்டு கண்டுபிடிச்சாங்க. ரைட்டா? இதுல இருக்கட்டும். இது அது அடுத்தது உயிருக்கு அடிப்படையான ஒரு விசை இருக்கு. உயிருக்கு அடிப்படையான விஷயம் ஐயா மைண்ட் ஃபோர்ஸ். அதான் மைண்ட் அடிப்படையான பவர். ஒரு சக்திங்க. மைண்ட் பவர். ஓகேங்க ஐயா. அதனாலதான் டாக்டர் ரிச்சர்ட் சான்ஸ் அவர் தான் இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர். இப்ப ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஐயா, அந்த மைண்ட் பவர்ங்கிறது உடம்புல என்ன உயிரா இல்ல? ஆச்சரியம் தான். அது உள்ளேயும் இருக்கும், வெளியும் இருக்கும். ஓ, எங்க வேணாலும் இருக்கும். சரி. அது ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அது ஒரு எண்ணங்களுங்க ஐயா. அதுதான் எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுதுங்க. அது அல்ல, அதுல அல்ல, அதோட சேர்ந்ததுதான். சரிங்க. அதனாலதான் வினை வலிமைக்கு முன்னாடி ஒரு மன வலிமை வேண்டும் பாரு. அதாவது வினை செய்வதற்கு முன்பாக மன வலிமை வேண்டும்பாங்க. அது மைண்ட் ஃபோர்ஸ். மனிதனுக்கு அதனாலதான் மனிதனுக்கு மனம். சரிதான். ஏன் மனிதனுக்கு மனிதன் பேப்பா? மனிதனுக்கு ஏன் மனிதன் பேர் வச்சாங்க? மனிதனுக்கு மனம் ஒன்று இருக்கிறதுனால அது மனிதன் பேர் வச்சாங்க. ஏன் அறிவுன்னு பேர் வச்சிருக்கு தானே? இல்ல, மனம் தான் அங்க முடிவெடுக்காது. மனம் தான் அடிப்படை. மனம் தான் இந்த மைண்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இப்ப அதுக்கு அது வந்து நேச்சுரல். இப்ப என்ன பண்ணிட்டு சைக்கார்டிஸ்ட் வந்துட்டாங்க. சைக்கார்டிஸ்ட், சைக்கோ டாக்டர், சைக்கோ, அதெல்லாம் அது அந்த மாதிரி அதனுடைய பிரிவு தான். சைக்கோ, சைக்கார்டிஸ்ட், அது பிரிவு தான். புரியுதா? மனநல மருத்துவம் சொல்றோம் இல்லையா? அது என்னது? அதெல்லாம் அங்கதான் போகுது. இத பத்தி யாரும் பெருசா பேசல. யாருமே பேசிக்கலீங்க. இப்ப நாம பேசுறோம். அப்போ நம்ம கிளாசிக்கல் ஸ்கூல்ல படிச்சது, பள்ளிக்கூடத்துல படிச்சது பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், ஒரு பொருள் இருக்கிறது. ரெப்பல்சன் ஃபோர்ஸ், விலகி போறது. ஈர்ப்பு விசை, விலகு விசை, மைய நோக்கு விசை, மைய விலகு விசை. இது அடிப்படை. மைய நோக்கு விசை, மைய விலகு விசை. இதுதான் மைய நோக்கு. சென்ட்ரிபெட்டல், சென்ட்ரிஃபியூகல், அது விட்டுருங்க. இப்போ மைண்ட் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை தான் நம்ம பெருசா பேசுறோம். இந்த மைண்ட் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சித்தர்கள் தான். சித்தர்னாவே மனதை பத்தி பேசுறவங்க அர்த்தம். மருந்தை பத்தி பேசுறவங்க கிடையாது ஐயா. அந்த மைண்ட் ஃபோர்ஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு. ஆமா. உங்களுக்கு ஒரு தனி உடல்ல உங்களுக்கு தனி மனம். அதனோட வீரியங்கிறது மன வலிமையை பொறுத்து இருக்குங்களா? ஆமா, உங்க மன வலிமையை பொறுத்துதான். உடம்பு சுத்தப்படுத்துறது மன வலிமையை பொறுத்து தானே.
ஆமாங்க ஐயா. சரி. 2 நிலைக்கு இப்ப திருமணம் பண்ணாத பள்ளிக்கூடம் போற பருவம், அதுக்கு அது 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 வரைக்கும் வேலை அவங்கவங்க செய்யறது இல்ல. வளர்ந்து ம். கொஞ்சம் எல்லாருடைய அலைவரிசை கொஞ்சம் தகராறா தான் இருக்கேன். என்றது மட்டும் கொஞ்சம் தெளிவா வருதா? உங்களதெல்லாம் தகராறா தான் இருக்கு. சரி. தெளிவா தெளிவா இருக்குதுங்க ஐயா. வருதுங்க. அலைவரிசையெல்லாம் தெளிவா இருக்குதுங்க. ஆனா உங்க 2 பேர் அலைவரிசை சரியா இல்ல. சரி, நான் முடிச்சுக்கிறேன். 3வதாக இன்னொரு சக்தி சரிங்க. கோடிக்கணக்கான வருடங்களில் வளர்ந்து வருகிறது. இங்கதான் வர்றாரு. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனை? கோடிக்கணக்கான ஆண்டுகளாங்க. அது வளர்ந்து 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 மனிதனா மாறி இருக்கு. அதான் அதுவே மைண்ட் ஃபோர்ஸ் என்று. இல்ல, இது எது தொந்தரவு பண்ணுதுங்க ஐயா. சரிங்க. பதிவு சரியா நிறைவு இல்ல. செஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, நிறைய செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு கூட பேசிக்கலாம், ஒன்றும் பெரிய அவசரம் இல்லை. இதை இன்னைக்கு இந்த 2 வரி முடிச்சுக்கிறேன். 3வதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான சரிங்க. வருடங்களாகிய வளர்ந்து வருகிறது. அதுவே மைண்ட் ஃபோர்ஸ் என்று எழுதியிருக்கிறேன். நீங்க இந்த டேவிட் அப்படி நிறுத்திக்கங்க, சவுண்ட் நிறுத்துங்க உங்களுது. ரைட் ரைட். சங்கர் மாதிரி இருக்காரு. சங்கர் மட்டும் நீங்க சும்மா கவனிங்க. சரி சங்கர். 3வதாக இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான வருடங்களில் வளர்ந்து வந்திருக்கிறது. அதுவே மைண்ட் ஃபோர்ஸ் என்று எழுதியிருக்கிறேன். இது இயற்கை கட்டுப்பட்டதல்ல. இங்கதான் விஷயமே வருது. எதற்கு கட்டுப்பட்டதல்ல? இந்த கிராவிட்டிக்கும் கட்டுப்படாது, ரெப்பல்ஷனுக்கும் கட்டுப்படாது, இயற்கைக்கு கட்டுப்பட்டதல்ல. சங்கர். ஐயா, இயற்கை கட்டுப்பட்டதல்லன்னா அந்த சக்தி நமக்குள்ள இருக்குதா இல்ல பிரபஞ்சத்துல இல்லைங்களா? நம்ம ஊட்டியும் இருக்குது, வெளியும் இருக்குது. எதுக்கும் கட்டுப்படாது. அதனால இயற்கையை வசப்படுத்துறது இந்த மனதை வச்சுதான். இயற்கையை வசப்படுத்துறது இந்த மனதை வைத்துக் கொண்டுதான். இப்ப நம்ம பசி தாகம் இருக்கு இல்லையா, அது இயற்கையை அடக்குறோம் இல்லையா? ஆமாங்க. மன வலிமை வச்சுதான் அடக்குறோம். மன வலிமை வச்சுதான். ஆமாங்க ஐயா. அப்ப மனதுக்கு கட்டுப்பட்டதான் இயற்கை. மனதுக்கு கட்டுப்பட்டதான் இயற்கை. மனம் இயற்கை கட்டுப்பட்டதல்ல. ஆனால் இயற்கையை வழிநடத்தக்கூடியது. இயற்கையை வழிநடத்தக்கூடியது உங்க இயற்கை, உங்க சொந்த இயற்கை இருக்கு இல்லையா, உங்க சொந்த உடலை அது வழி நடத்தும். மனது. அந்த 3வது நிலையில தான் நீங்க கூட்டு நிலையில உங்க ஆரோக்கியம் வரும். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது நீங்க யாருக்கு வேணாலும் வைத்தியம் பண்ணா பழிக்கும். நீங்க யாருக்கு வைத்தியம் பண்ணாலும் பழிக்கும். மன வலிமை வரணும். மன வலிமை மூலியமா நம்ம உடல்ல மாற்றம் வரும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வைத்தியம் பண்ணணும்னா அது கேட்க ஆரம்பிச்சுங்க. அதுதான். அப்பதான் இப்ப நாம ஏன் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் மருத்துவத்தை கேட்டிருக்காரு. உடல்ல நீர்க்கட்டி தோன்றிடுச்சு. வயிற்றுக்குள்ள எங்கேயோ நீர்க்கட்டி. பெண்களுக்கு நீர்க்கட்டி வர்ற மாதிரி ஆண்களுக்கு. நான் கூட ஒரு 6 மணிக்காட்ட இன்னைக்கு எங்க ஊர்ல வெள்ளிக்கிழமை சந்தை. அப்ப போனேன். ஒரு கடையில போய் ஒரு மெட்டீரியல் வாங்கினேங்க. அந்த கடைக்காரருக்கு காலில் திருமாறன் ஐயாவுக்கு இருக்கிற மாதிரியேங்க. இல்ல இவருக்கு மதுரை அவர் பேர் என்னங்க? சுந்தர். சுந்தர். மதுரை சுந்தருக்கு இருக்கிற மாதிரியே நரம்பு எல்லாம் வெறிக்கோஸ் வேணுங்க. ரொம்ப கொடுமையாங்க. ரொம்ப கொடுமையான நோய்ங்க ஐயா. 2 கால்லயும் காலே கருப்பாயிடுச்சுங்க. அவரு அக்கு பஞ்சர் போயிட்டு இருக்காருங்க 1 வருஷமா. நல்லாவே ஆகாதுங்க. நல்லாவே ஆகாது. ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஆரம்பத்துல 120 கிலோ இருந்தாருங்களாமா. இப்ப எப்படியே இப்பவுமே வெயிட் லாஸ் ஆகலைங்க. எப்படி 85 to 90 கிலோ இருப்பாருங்க. நான் உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன். வெங்கடாச்சலத்துக்கு அதான் பெங்களூர்ல இருந்து வருவார்ல. வெங்கடாச்சலம் பெங்களூர் வெங்கடாச்சலம். அவருக்கு அப்படித்தான். ஆமா, அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு 2-3 நோய் இருந்ததுங்க. சக்கரை நோய் மட்டுமல்ல, இந்த நோயும் இருந்தது. அவர் எல்லாம் வத்தி போச்சுங்க. எல்லாம் காணா போச்சு. எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டுருச்சு. எல்லாமே அடித்து நொறுக்காச்சு. அப்படிதான் சொல்லிட்டு நம்பர், உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு என்னோட நம்பர் கொடுத்துட்டு வந்தாங்க. கால் பண்ணுங்க. கால் பண்ணி பரமத்திவேலூர் சங்கர் நம்பர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்ககிட்ட அவர் பேச ஆரம்பிப்பாரு. பேசுங்க. ஒரு ஃபீஸ் கட்டிட்டு 1 month நீங்க வாங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மேல ஃபீஸ் கட்டிட்டு அவர்கிட்ட நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சை இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்ற உணவு முறைக்கு நீங்க மாறிக்கலாம்னு சொன்னேன். பேசுறேன்னாருங்க. நாளைக்கு இது வருவாருன்னு நினைக்கிறேங்க. சரி, நல்லதுங்க ஐயா. சரி, நம்ம மறுபடியும் சரியா அனைவரிசை இல்லை. நான் மறுபடியும் நாளைக்கு பேசலாங்க. நன்றி வணக்கம். நிறைய செஞ்சுக்கலாம். வணக்கம். நன்றி வணக்கம். அலைவரிசை சரியா இல்லாதனால நாளைக்கு அதை பேசப்படும். நன்றி வணக்கம்.
நன்றி, வணக்கம் ஐயா.